அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நம்ம இந்த பதிவை போடுறதுக்கான முக்கிய காரணம், சமீபத்தில் நம்ம சுவாமி சிவானந்த பரமேஸ்வரனுடைய அந்த சித்த வேதத்தை யாரெல்லாம் எந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்ட்டான கோணத்தில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழல் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இதை நம்ம பல கோணங்களில் பார்க்க வேண்டிய அவசியம் தெரியுது. அப்படிப்பட்ட கட்டாயத்துக்கு நம்மளை அவங்க ஆளாக்குறாங்க. வெறுமனே சுவாமி சிவானந்த பரமேஸ்வரனுடைய அந்த கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா வாசிக்கிற அந்த தன்மை இல்லாதவங்க நிறையா இருப்பாங்க, படித்தவங்க இருப்பாங்க, ஆனால் வாசிக்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. வாசிப்புத்தன்மை அப்படின்றது அது ரொம்ப மேன்மையானது. அதை பல பேரால் அதை கடைபிடிக்க முடியாது, ஏன்னா அவங்களுடைய இயல்பு அப்படி இருக்கும். அதனால் இந்த சாமி சிவானந்த பரமேஸ்வருடைய அந்த புத்தகத்தை வாசிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது என்னையை பொறுத்தளவுக்குள்ள அது ஒரு பாராட்டுதலுக்குரிய விஷயம். அதை தாண்டி சாமி சிவானந்த பரமேஸ்வரனுடைய அந்த சித்தவேத புத்தகத்தை ஒரு மக்கள் கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு 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 காட்சியை உருவாக்குறாங்க பாருங்கள். அவங்க ரொம்ப ஆபத்தானவங்களாக எனக்கு தோணுது. அவங்களுக்கு எப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியலை. என் மனதில் பட்டதை நான் இந்த யாரையும் எதிரியாக நினச்சி நான் இந்த விஷயத்தை நான் பதிவிடலை. அவங்க கொஞ்சம் அந்த வாசிக்கிறவங்களிருந்து இவங்க கொஞ்சம் ஆபத்தானவங்களாக எனக்கு தோணுது. ஏன்னா இந்த கருத்துக்களை தனதாக்கிக்கிற மாதிரி, அது தன்னுடைய கருத்துக்களை ஆக்கிக்கிற மாதிரியான ஒரு தோரணி அந்த இடத்துல உண்டாகிறத நான் பார்க்குறேன். அது அப்படி தான் போய் முடியும். ஏன்னா அவங்க எடுத்திருக்கக்கூடிய அந்த டிசிஷன் அப்படிப்பட்டது. அந்த கருத்துக்களை தனதாக்கி கொள்ளக்கூடிய ஒரு மோசமான ஒரு பின்னணி அந்த ஆழ் மனதுக்குள்ளே கிடக்கும். அது ஆமான்னு அவங்க அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கிட மாட்டாங்க. அதை மறைக்கிறதுக்கு நிறைய கதை சொல்லுவாங்க, ஆனால் அது ரொம்ப ஆபத்தானது. சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா, அந்த ஒரு பேர் சவுந்தரபாண்டின்னு நினைக்கிறேன், கொல்லிமலை சித்தர்னு சொல்லிக்கிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம சாமி சிவானந்த பரமேஸ்வருடைய சித்த வேதம், சித்த வித்தை, சாமியினுடைய ஃபோட்டோ அத்தனையும் பயன்படுத்திக்கிட்டு அவருடைய ஸ்டைலில் வேறு விதமாக சவுண்டு எழுப்பி ஊன்னு கத்திக்கிட்டு மலையிலையும் ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் தண்ணிக்குள்ளேயும் கொண்டு போய் மக்களை நிப்பாட்டி அதை சவுண்டோடு எடுக்க வைக்கிறாரு. அதை சித்த வித்தை அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவும் செய்கிறாரு. இவர் வடகரைக்கு வர்றாரு. வடகரையில் தன்னை நிறுத்தி அவர் ஃபோட்டோக்களும் எடுத்துக்கிட்டு அதையும் பப்ளிக்கில் கொண்டு போய் சேர்க்குறாரு. அப்போ சித்த வித்தை அப்படி சொல்லக்கூடிய அந்த பயிற்சி முறையவே சிதைக்கிற ஒரு அம்சம் அவர் பண்ணக்கூடிய ஒரு மோசமான ஒரு தன்மை. இதை யாரும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம். அது ரொம்ப ஆபத்தானது. எது சித்த வித்தை அப்படின்றத பொதுமக்களுக்கு நம்ம அதை தனித்து காட்ட வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா? ஏன்னா சேட்டைன்னு சொல்கிறாரு சாமி. சவுண்டு நம்ம எடுக்கக்கூடிய மூச்சு எடுக்கிறதுலையே சவுண்டு வெளியே வராமல் எடுக்க சொல்கிறாரு. அப்படி சவுண்டோடு நம்ம எடுக்கக்கூடிய மூச்சுக்கு சேட்டைன்னு பேர் வைக்கிறார் சாமி. ஆனால் இவங்க பண்ணுறதுக்கு நம்ம என்ன பேர் வைக்கிறது? பார்த்துருப்பீங்க, நீங்கள் வீடியோவில் நிறையா பார்த்துருப்பீங்க. ஆக இந்த மாதிரியான அம்சங்கள்லாம் நம்ம பொதுமக்களுக்கு மத்தியில் சுற்றி காமிச்சு சித்தவித்தை இதுதான் அப்படின்றத நிலைநிறுத்தி அதை தனித்து காட்டக்கூடிய கடமையெல்லாம் நம்மளுக்கு உண்டு. நம்ம அவங்கள வசைப்பாட வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுமக்களுக்கு அந்த விழிப்புணர்வை நம்ம உண்டாக்கிடணும். இவங்கெல்லாம்
எந்த கேட்டகிரியை சேர்ந்தவங்க அப்படின்னா, எப்படி கொஞ்சம் அசிங்கமாக தான் இவங்கள நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும். ஏன்னா அது அதை தன்னுடைய மனைவியை வந்து தன் மனைவி ஆக்கிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டைலு தான் இந்த ஸ்டைலு. நீ சொந்தமாக உழைச்சி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியலன்றதுக்காக இன்னொருத்தன் கண்டுபிடிச்ச விஷயத்தில் நீ கொஞ்சம் போல் மேக்கப் பண்ணிக்கிட்டு ஊடுருவி சில விஷயங்கள் அதை உள்ளே சொருகிக்கிட்டு அதை உன்னுடையதாக அதுக்கு நீ வந்து ஒரு ஸ்டைலை உள்ளே கொண்டாந்து வச்சுக்கிட்டு அதற்கு ஒரு வியாபாரத்தன்மைக்காக அதை ஒரு பப்ளிசிட்டிக்காக சித்த வித்தைன்னு அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டு இந்த மோசமான காரியங்கள் செய்யக்கூடியவங்களை கண்டிப்பாக நம்ம பொதுமக்கள் முன்னாடி சுற்றி காமிக்கணும். ஏன்னா அது வெறும் உடல் பயிற்சியாக தான் போகுமே தவிர அது ஞானம் அடைகிறதுக்கான வாய்ப்பை அதை உருவாக்கி தரவே தராது. இந்த தெளிவை ஒவ்வொரு சித்த வித்தியார்த்திகளும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை நீங்கள் பாஸ் பண்ணுங்கள். ஆத்ம நமஸ்காரம்.